தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. சாரிங்க. முதல்ல கந்து வெட்டிக்காச்சும் கடனை வாங்கி 4 ஜட்டியை வாங்கிடணும். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, கருப்பு படம் தியேட்டரை வந்து சும்மா பட்டைய கிளப்புது. போய் பார்க்கறவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெறியேறி வெளியே வராங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு படம். அந்த படத்தோட வெற்றியை கொண்டாடுற விதமாக நிறைய ரீல்ஸு மீம்ஸ்லாம் வந்திருக்கு. அதை அப்படியே தூக்கி எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பார்த்துருவோம்பா. நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக கருப்பு பார்க்கும்போது வரல வெறுப்பு, படம் ஃபுல்லா ஒரே நெருப்பு. அதுதான் இந்த படத்தோட தனி சிறப்பு. படம் பார்க்கறதுக்காக தியேட்டரில் போய் உக்காந்தாங்க. எடுத்த உடனே ஒரு டைட்டில் கடை போட்டாங்க பாருங்க. அப்போ எழுந்ததான். அதுக்கப்புறம் உட்காரவா இல்லையா, அந்த அளவுக்கு பயங்கரமா போச்சு. நம்ம சூர்யாவோட என்ட்ரி வரும்போது ஆடியன்ஸ்லாம் பூஸ்ட் ஷாட் வந்தா எவ்வளவு தெம்பா இருக்குமோ அந்த தெம்பா மாதிரி எகிரி குதிச்சு ஆட்டம் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஐயோ, எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் கிளைமாக்ஸ் வரும்போது ஒரு சிலர்லாம் ஒரு மாதிரியாகி சாமிலாம் வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தீயா இருக்குங்க. அதாவது இந்த படத்தோட கதைன்னு சொல்லணும்னா, நம்ம ஊரில் பாட்டிலாம் உட்கார வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நம்ப முடியாது பாருங்க. அந்த மாதிரி கதை தான். ஆனால் இந்த கதையில் ஒரு கருத்தை உள்ள வச்சு, ஒரு சமுதாய அக்கறையை உள்ள வச்சு சூப்பராக கொண்டு போகிறாங்க. நம்ம சூர்யா என்ட்ரிலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. தேட்டரில் போய் பாருங்க. ஃபுல்லாக தேட்ரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சும்மா கலகலகலகலன்னு கலகலத்து போயிடுவீங்க. கொஞ்ச நாள் இல்லை, பயம் விட்டு போச்சு. கிறிஸ்டின் பசங்க, முஸ்லீம் பசங்க எல்லாருமே சாமி வந்து ஆடுறானுங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜி அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு வீடியோ போட்டு கண் கலங்கினார் பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. 6 மணிலேருந்து இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு யோசிச்சிருக்கேன். அழுக வருது என்ன, கண்ணு அழுக வருது. ஆனால் அந்த மனுஷன்ட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஏயா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு 14ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி தள்ளி போனதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுற? இந்த படம் 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி வந்தாலும் பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்யா. இதுக்கு போயா ஃபீல் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, வந்த கான்செப்டே விட்டுட்டு நான் பாட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த படம் பாட்டு எக்ஸைட்மெண்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, அதை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு வாங்க இப்போ நம்ம ரீல்ஸ் அண்ட் மீம்ஸுக்கு போயிட்டு வந்துடுவோம். நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேனா? இந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காதா அப்படின்னா, ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள எப்பப்பப்பப்பப்பா எவ்வளோ கஷ்டம் தான் கொடுப்பீங்க. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல விடுங்க. அதான் நம்ம ஆர்ஜே பாலாஜி ரோகிணி தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்து முடிச்ச உடனே ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கத்தன உடனே மனுஷனே தாங்காம அந்த மனுஷனை சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? சூரரை போட்டு படத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி தான். நான் ஜெயிச்சிட்டேன்டா, கருப்பன் வர்றான் வழி மறிக்காதான்னு எத்தனை தடவை சொன்னேன். யாராச்சும் கேட்டீங்களா? இப்போ பாடுறா சம்பவத்தைன்னு சொல்லிட்டு மனுஷன் சும்மா துள்றாப்ல. நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அழுக வருது என்ன, கண்ணு அழுக வருது. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம், கருப்பன் வரான் வழி மறிக்காதே. பேபி டாடி
அது உள்ளே ராக் ஸ்டார் ஒரு ராக் கான்சர்ட் மாதிரி இருக்கு உள்ள. சாய் பிச்சுட்டாப்ல, பாலாஜி கலக்கிட்டாப்ல. அண்ணா எங்கேயோ வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. நம்ம கார்த்தி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு எங்க படம் எப்படி இருக்கு, எங்க படம் பிளாஸ்டிக், நம்ம சாய் அபியங்கர் பிஜிஎம் போட்டு பொழந்து எடுத்துட்டாப்ல, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல பின்னி எடுத்துட்டாப்ல, பிளஸ் வில்லனா கலக்கி விட்டாப்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் சூர்யா ஐயோ மணிச்சம் பின்றாப்ல, சும்மா மைக்கை நீட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்காம போய் பாருங்க ஏன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு பாருங்க. சூப்பர். அண்ணா எங்கேயோ வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. நம்ம சாய் அபியங்கர் இருக்காரு பாருங்க, என்ன பிஜிஎம்ங்க போட்டாரு. ராத்து இவன் அடல் அடிக்கும் பாட்டு வரிகள் புரியாது, ஆனா கேட்கறதுக்கு வேற லெவலு. சொல்லிட்டு சும்மா தியேட்டர்லாம் அது என்னடா பிஜிஎம் இது கிளி 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 கிளிலாம் போகுது, ஆனா ஒன்றும் புரியல. பார்க்கறதுக்கு வேற லெவலு, சவுண்ட் எஃபெக்ட்லாம் அடிச்சு தூள் பண்ணிட்டாரு. சும்மா சாதா ஒரு தோசை சீனா தான் இருக்கு. அந்த மனுஷன் பிஜிஎம்ன்ற மாதிரி மசாலாவை தூவி விட்டு அதை மசால் தோசையா மாத்துவார் பாருங்க. அவ்வளோ டேஸ்ட் வேற லெவலு. இன்னொரு பக்கம் நம்ம ஆர்ஜே பாலாஜியை பற்றி சொல்லி ஆகணும்னா, இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா இல்லை சூர்யா ஹீரோவான்னு தான் தெரில. இந்த படம் ஃபுல்லாக நம்ம பாலாஜி தான் ட்ராவல் பண்ணியிருப்பார், ஆனால் வில்ல ரோல். இந்த படத்தில் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் நம்ம சூர்யா வருவார், ஆனால் கதாநாயக ரோல். இப்போ நீங்களே சொல்லுங்கள், யார் வில்ல யார் கதாநாயகன்? வெள்ளக்கார சாமி அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. பட் நம்ம பாலாஜியே ஹீரோவா, அதுவும் காமெடி ப்ளஸ் கருத்தெல்லாம் சொல்லி தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் டோட்டலாக வில்லனாக பண்ணுறாரு, அது கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த முயற்சிக்கு நம்ம ஒரு பாராட்டை கொடுத்தாகணும். ஏன்னா வில்லன்றது ஒரு சாதாரண ரோல் கிடையாது. டோட்டலாக அந்த மனுஷன் அப்படியே மாற்றி ஆகணும், அந்தளவுக்கு ஆக்டிங்கை வெளிப்படுத்தி ஆகணும். ஆனால் இந்த மனுஷன் டைரக்டிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இது வந்து வில்லனுக்கு கொஞ்சம் ஷூட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல முயற்சி. ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியும். உனக்காக ஒரு சாக்லேட் இது வரைக்கும் ஒரு பக்கம் அந்த படத்தை எடுத்த டைரக்டர் சந்தோஷமா இருந்ததை கேள்விப்பட்டோம். அப்புறம் அந்த படத்துக்கு கார்த்திக் அந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் உங்க ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எப்படி திரும்ப சந்தோஷப்பட்டாங்க. சூர்யாவுக்கு இதே வாய் தான் கங்குவா கலைச்சது, ஆனா இதே வாய் தான் கருப்பை இப்படி பார்க்க வச்சது படத்துல. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு ப்ரோ, பயங்கரமா இருக்கு படம். சுருட்டு எடுத்து வாயில வைக்கும் போது தியேட்டர் சும்மா சுருன்னு இருக்குதுண்ணா. 13 வருஷம் சூர்யா ஃபேன்ஸ் செகண்ட் கேட்டீங்க, இனிமே பாப்பீங்க சூர்யா ஃபேன்ஸ். காலையில படம் சூப்பர். இவரு ரேஸுக்கு போயிட்டாரு, ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாரு. இன்னைக்கு காப்பாத்த போறது இவரு சிம்பு தனுஷ் 3 பேர் தான். சூர்யா ஃபேன்ஸா 3 பேர் தான். காலையில காமிச்சு போயிட்டாப்ல. சூப்பரா இருக்குடா. கம்பேக்னா இதான் கம்பேக். இன்டர்வல் பார்த்தனா பூஸ்ட் பண்ணா அப்படியே சும்மா ஸ்டங்கர் ஏறி நிப்பீங்க. அதான் பிளாஸ்ட் ப்ரோ. உண்மையை சொல்லுனா சூர்யா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ட்ரீட்டுங்க இந்த படம். உள்ளே போன உடனே சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்கன்னா, வெளியே வரும்போது நம்ம மொட்டராஜேந்திர மாய்ச்சல் தான் வருவாங்க. ஏப்பா என்னப்பா என்னாச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. கத்தி 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 தொண்டெல்லாம் பழுக்க போது பாரு அவங்களுக்கு. அந்த ஆள் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுடா சார். விட்டுருங்க சார், பாவம் சார், குழந்தை சார் அவன். சும்மா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் அப்படியே கதைக்குள்ளே போகுது. இதுதாண்டா கதை, இதை தாண்டா நாங்கள் கொடுக்க போகிறோம், இதை கொஞ்சம் பாருங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல 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 கதையை நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இன்ட்ரோல் பிளாக் ஒன்று வச்சாங்க பாருங்க, சும்மா இப்படி இருந்த நம்மள தூக்கி இப்படி செங்குத்தா நிப்பாட்டி வச்சிட்டாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்க வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பிரமாண்டா. இன்ட்ரோல் பிளாக்ல கொடுத்த ஹைப்பு வேற லெவலு. கண்டிப்பா அந்த பாப்கார்னு சமோசா பப்ஸ் எல்லாத்தையும் வாங்க போறவங்க சீக்கிரம் வருவாங்க. எப்பா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, மிஸ் பண்ணிடவே கூடாது, சீக்கிரம் வந்து உட்காந்துருன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு இதை கொடுத்துட்டாருங்க அவரு. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. இன்னொரு முறை தப்பு நடக்கூடாது. ஓகே மாமா. அசிங்கம் ஆயிருச்சுடா. ஆமா மாமா, 13 வருஷம். இந்த முறை நம்ம ஜெயிக்கிறோம் விடக்கூடாது.
தூக்குறேன். அங்கே பேசுகிறாரு பாருங்க, அவர் வேறு யாருமே இல்லை, நம்ம சூர்யா சாரோட மைண்டு வாய்ஸ் தான். ஐயா 12 வருஷம் ஆகி போச்சு ஒரு படம் ஹிட்டு கொடுத்து, தயவு செய்து ஏதாச்சும் பண்ணணும், மிஸ் ஆகாதுல, மிஸ்ஸே ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜியை நம்பி போனாப்புல அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஹிட்டை கொடுத்தாச்சு. இப்படித்தான் இருந்துச்சே. தேட்டரில் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்லாம் சைலண்ட்டாக சீட்டில் உட்காரவே இல்லை, ஃபுல்லாக கத்துன்னு கத்திட்டு தான் இருந்தாங்க. அதாவது பசியோடு இருக்கிறவனுக்கு அலைஞ்சி திரிஞ்சு சாப்பாடே கிடைக்காம என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு விரத்தியாக உக்காரும்போது பிரியாணி வந்து கிடைச்சா எப்படி இருக்கேன், அந்த மாதிரி தான் சூர்யா ஃபேன்ஸுக்கு. என்னடா படம் ஹிட்டே வர மாட்டுது, நம்ம தலைவன் படம் இப்படியே போயிட்டுருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியில் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ட்ரீட்டாக கருப்பு வந்த உடனே அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணித்தான் ஆகணுமே. கட்டா பறிக்குது, கொட்டா தெரிக்குது, வந்தாச்சு எல்லாரும் வந்து கடவுளை பாருங்க. ஆமாதான் எதுக்குடா மீசிய முடிக்கிறீங்க? ஆமாதான் சரிங்களா, வாங்க நாமதான் வாங்க. ஆமாம் நாங்கள் ஆடினே இருப்போம். இதுக்கப்புறம் எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஏன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டோம் மாறாதா, நாங்கள் தான் ஒன்றுமே பண்ண முடியாது, வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆடி அடிச்சலாம் பயங்கரமாக சொல்கிறாங்க. நானும் சாரு திரிசா மேடம் 3 பேர் ஒரே நேரத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன காரணங்கள் தெரியலாமா? அது ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, இந்த வாட்டர் மெலன் சீன் வந்து இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு யார் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா நிறைய வாய்ப்புகள், பிக் பாஸ் முன்னாடி 5 படங்கள் நடிச்சோம், 3 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குப்பா. இன்னமும் சரியில்லையே. ஆமா, அதுதான் ஆல்ரெடி பிக் ஸ்கிரீன்ல பண்ணிட்டோமே. நடிச்ச 3 படம், ஃபர்ஸ்ட் படம் ஏஸ்ல வாட்டர் மெலன் சீன் வந்துருச்சு, 2வது படம் அக்யூஸ்ட், 3வது படம் LAK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவ்வளவு பெரிய படத்துல பிக் ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட அதே வாட்டர் மெலன் சீனை 3 தடவை 4 தடவை நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். அதனால எனக்கு எந்த அர்த்தம் இல்லை கண்ணே. பேசிக்காவே நான் அடுத்த நம்ம தேடி கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கோம். நம்ம வாட்டர் மெலன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சும்மா என்னோட சீன் மட்டும் வரட்டுமே, எல்லாம் சீட்டோட எஜ்ஜிக்கு வந்துட்டு சும்மா கத்தி பயங்கரமா இருக்க போதுமான்னு சொல்லிட்டு தேட்டர் உள்ள போனாப்ல. கடைசியில் போய் பார்த்தாக்கா அந்த சீனை டடக்குன்னு கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இப்போ அங்கேருந்து வந்து இன்னும் நான் கதை சொல்றாரு பாருங்க. அந்த இதை நான் ரிமூவ் பண்ணலாமா நினைச்சேன்னு ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு. ஒரு சீன் நான் பெருசா எடுத்துக்கலாமா? எதுக்கு இதை உட்காந்து பாக்குறீங்க? ஐயனார் துணையை போட்டு பாருங்க. அதாவது என்ன பிரச்சனை, அடா வாட்டர் மெலன் சாப்பிட்டு அந்த சீனோட ஒரிஜினல் யாரு பண்ணான்றதே கன்ஃபியூஷன் ஆகி போச்சா. இந்த சீனை சூர்யா தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரா இல்ல வாட்டர் மெலன் ஃபர்ஸ்ட் பண்ணாரான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சா. அதனால தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காப்ல அதை கட் பண்ணி தூக்கிடலான்னு சொல்லிட்டு அதுதான்மா பண்ணியிருக்காங்க. டோ பிரச்சனைமான்னு சொல்லிட்டு வேற பேசிட்டு இருக்காரு. கூட்டு சதி வீட்டுல என்ன தவிர எல்லாம் எழுத்து நிக்கிறீங்க. நான் ஹைலைட் 5 படம் பண்ணியிருக்கமா, அதுல 5 படத்துல ஏசுல பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் சாப்பிட்ற சீனு, அக்யூஸ்ட்ல பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் சாப்பிட்ற சீனு, LAK பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் சாப்பிட்ற சீனு, வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மனுஷரை, ஒன்லி வாட்டர் மெலன் சாப்பிட்றதுக்கு தான். அதை வந்து மனுஷன் பெருமையா பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றது, வாய்ப்பெல்லாம் கிடைக்குது, ஒன்றும் பண்ண முடியல, வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. நல்ல வேலை கட் பண்ணி தூக்கிட்டீங்க. ஒருவேளை நீங்க கட் பண்ணாம படத்துல மட்டும் வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கல, வெளியே வந்து என்ன திரும்ப சொல்லியிருப்பாரு, ஆர்ஜே பாலாஜி வர்றப்ப கூட தியேட்டர் சைலண்டா தான் இருக்கு, திரிசா வரும்போது கூட தியேட்டர் சைலண்டாமா தான் இருக்கு, ஏன் சூர்யா ஹீரோ அவர் வரும்போது கூட தியேட்டர்ல அந்த அளவுக்கு சத்தம் வரலமா, ஆனா வாட்டர் மெலன் ஒரு சீனு வந்த உடனே சும்மா தியேட்டரே அதிர்ந்துமா, அந்த லெவலுக்கு வேற லெவல் என்னோட ரெஸ்பான்சிபிள் எதிரே பார்க்கலமா, சூர்யாக்கு கூட இந்த மாதிரி இல்லை, எனக்கு அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு பாருங்க. நம்ம காதுல இருந்து தொட வரைக்கும் ரத்தம் அப்படியே வழிஞ்சு இருக்கும். அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என்னோட என்ட்ரியை பார்த்துட்டு மக்கள் மனசுல ஒரு ஆழ்ந்த சந்தோஷங்கள். ஏன்னா நிறைய உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பத்திரிகையாளர்கள் தான் சார் என்னை தூக்கி விடுறது. நல்ல வேளை நம்ம பாலாஜி என்ன அதை கட் பண்ணி தூக்கிட்டாரு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இவன் பேசினே இருப்பான்னு தெரிஞ்சிருச்சு, அதான் கட் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டான். ஸோ இவ்வளவு தாங்க இந்த ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ். நிறைய மீம்ஸ்லாம் இருக்கு, எடுத்து போடலாம், ஆனா டிவிரஸ் நிறைய போயிடுச்சா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏற்கனவே IPL எல்லாம் போடுற வியூஸ் ஒன்றும் வரமாட்டேங்குது.
இருந்தது. அதனால் ஐபிஎல் போகிறதுக்கு ஒரு மாதிரி மன விரக்தி ஆகி போயிட்டேன். சரி ஓகே, வேறு ஏதாச்சும் பண்ணி ஆடியன்ஸை பிடிச்சி இழுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. படுங்க படுங்க படுங்க. வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. ஸோ கருப்பு படம் ரொம்ப நல்லா இருக்கு. முடிஞ்சா ஒரு டைம் போய் தியேட்டரில் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.